சென்னையில் துணிக்கடை மற்றும் ஹோட்டல் ஊழியர்கள் ஒருவருக்கொருவர் கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சிறு வாய் தகராறு அடிதடியில் முடிந்ததன் பின்னணி என்ன? ஹோட்டலுக்கு சாப்பிட வரும் வாடிக்கையாளர்கள் சிலர் அருகில் உள்ள துணிக்கடையில் உள்ள புத்தாடைகளில் கையை துடைத்ததால் இரு கடைகளின் ஊழியர்களும் கட்டி புரண்ட காட்சிதான் இது. பொம்மைகளுக்கு போட்டிருந்த ஆடைகள் கசங்கியதால் சண்டையில் பலரின் சட்டைகள் கிழிந்துள்ளன. நடந்தது என்ன? சென்னை அண்ணா நகர் 2வது அவென்யூவில் துணிக்கடை ஒன்று உள்ளது. அதன் வாசலில் அசைவ உணவு கடையும் செயல்பட்டு வருகிறது. அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட வரும் நபர்களில் சிலர் டிஷ்யூ பேப்பர் இல்லாத நேரத்தில் பக்கத்து கடையில் உள்ள துணிகளை டிஷ்யூ பேப்பராக பயன்படுத்தி உள்ளனர். அத்துடன் ஒரு சில அடாவடி வாடிக்கையாளர்கள் ஆடை அலங்கார பொம்மை மற்றும் துணிகளை கசக்குவது வாடிக்கையானதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக இரு கடைகளைச் சேர்ந்தவர்களுக்கு இடையே அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்த பிரச்சனையில் துணிக்கடை ஊழியர்கள் மற்றும் ஹோட்டல் ஊழியர்களிடையே மீண்டும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது ஹோட்டல் ஊழியர்கள் துணிக்கடைக்குள் புகுந்து அங்கிருந்த ஊழியர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளனர். பதிலுக்கு அவர்களும் தாக்கியதால் அப்பகுதியே கடையபரமாகியுள்ளது. இந்த மோதலில் இருதரப்பிலும் பாதிப்பு ஏற்பட்டு காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது குறித்து இரு தரப்பினரும் திருமங்கலம் காவல் நிலையத்தில் பரஸ்பரம் புகார் அளித்துள்ளனர். புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் துணிக்கடை மற்றும் ஹோட்டல் ஊழியர்கள் ஒருவருக்கொருவர் கொலைவெறி தாக்குதல் நடத்திய சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.